ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு அக்கா தங்கச்சிங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்க. ஐஸ்கிரீம் இத்தனை சாப்பிட்டேன் அத்தனை சாப்பிட்டேன்னு சொல்ல, சூப்பர்ப்பா வேற லெவல்ப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் பக்குவம் அதிகமாகிடுச்சு, காவேரியே உணர்றாங்களாம். பொறுப்பு புளியாக மாறிட்டியேப்பா, எப்பம்மா இப்படி மாறினேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. குமரன் என்ட்ரி ஆகிறாரு. என்ட்ரி ஆனோன்னு செம்ம கலாயிங்க. அதுவும் கங்காவை வச்சு கலான்னு கலாய்ச்சி தள்ளிட்டாங்க. ஐயோ அக்கான்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுவும் இவங்களுக்கு இடையில நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குமரன் நெளியான்னு எழுகிறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் கிளம்பி போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா நம்ம தாத்தா என்ன பண்ணுறாருன்னா விஜய்ட்டு போய் பேசிட்டு இருக்காரு. விஜய் தனியாக நிற்கிறத பார்த்தோன்னே, உனக்கு வந்து வெண்ணிலாவை ஞாபகப்படுத்திட்டா காவேரி, அது ரொம்ப தப்பு இல்லை, சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் அப்போ காவேரி சொன்னது எனக்கு தப்பாக படல, இப்போ தான் எனக்கு வந்துட்டு தப்பாக படுது, இப்போ நீங்கள் கேட்குறது தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கேட்காதீங்க தாத்தான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரிப்பா விடுப்பா சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வெண்ணிலாங்கிற கேரக்டர் யார் தான்ப்பா, எப்பப்பாப்பா உள்ளே கொண்டு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காவேரி மேலே நம்ம விஜய்க்கு லவ் வேறு வந்துருச்சு, என்ன தான் பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம வெண்ணிலாவோட கேரக்டர் உள்ளே நுழைய போகுதுன்னு நினைக்கிறேங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க, நம்ம விஜய் திடீர்னு ஓவர் திங்கிங்க்கு இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னப்பான்னு சொல்லி கேட்டால், அதாவது நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், கவலைப்படாதீங்க, உங்கள் காதலை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி பிடிச்சி இந்த பொண்ணு பொசுக்குன்னு நான் இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே சேர்த்து வைக்கிறேன்னு வேறு சொல்லி பிடிச்சி, ஏன் காவேரி இப்படி பண்ணுறீங்க, அவரே உங்களை லவ் பண்ணிகிட்டு இருக்காரு, இந்த டைம் பார்த்து நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்து கங்கா வாழ்க்கையில் சிறப்பான சம்பவம் நடக்குதுன்னு சொல்லிட்டு கங்காவை ஒரு வாழ்த்துக்கள் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது நியூ கேரக்டர் நம்ம சொன்னோம்ல, அந்த வெண்ணிலா வந்து என்ட்ரி ஆகுறாங்கங்க. அவங்க அப்பளக்கட்டை பார்த்துட்டாங்க. அப்பளக்கட்டை பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆனதெல்லாம் ஓகேம்மா, உன் ஃபேஸ் கட்டை காமிமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யார் அந்த வெண்ணிலா, எப்போ வருவீங்க, ஜன்னல் ஓரம் நிற்கும் வெண்ணிலா யாருங்க, எட்டி பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது, கண்கள் மட்டும் தெரியுதே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இவங்க எட்டி பார்ப்பாங்கன்னு பார்த்தா அதுக்குள்ளே தொடரும்னு போட்டாங்க. யாருன்னு தெரில. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம விஜய்க்கு ஏற்ற பேர் நம்ம காவேரியா இல்லை வெண்ணிலாவான்னு சொல்லிட்டு புது கேரக்டர் ஏதோ இறக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.